ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கேடெக் சோலாரோட மற்றொரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். இந்த இடத்துல 50 அடி திறந்தவெளி கணத்துக்காக சோலார் பண்ணி கொடுத்துருக்குறோம். கேடெக் சோலாரோட 1 HP சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். தண்ணீர் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சோலார் சம்மந்தமான இந்த தகவலை தரக்கூடிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த இன்ஸ்டாலேஷனுக்கான லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம்க்கு நியர்பை இருக்கிற மருதம்புத்தூர் கண்டபட்டி அப்படின்ற ஊருக்கு அடுத்தபடியாக இருக்கிற இந்த மேங்கோ பிளான்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய மேங்கோ தோட்டம். இந்த தோட்டத்துக்கு உள்புறமாக ஒரு பெரிய கல்கோரி ஒன்று அமைஞ்சிருக்கு. இந்த கல்கோரிக்கு செல்லக்கூடிய இந்த பாதை அமைப்பை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். மிஸ்டர் ஷெரீப் அப்படின்ற வாடிக்கையாளருக்காக தான் நம்ம இந்த இடத்துல இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல எங்களோட இந்த சோலார் பேனலு, அதுக்கான ஸ்ட்ரக்சரு, மோட்ரு எல்லாமே பார்த்தோன்னா வண்டியை கொஞ்சம் தூரமாக விட்டு இந்த லொக்கேஷனுக்கு இறக்கி கொண்டு வர்றதான பணி தான் நடக்குது. நீங்கள் பார்க்குறதான இந்த கிணறு தான். இந்த கிணத்துக்கு தான் நம்ம சோலார் பண்ணியிருக்கிறோம். இந்த கிணறு பார்த்தோன்னா ஒரு 50 அடி ஆழம் இருக்குது. மேலே ஒரு 15 அடிக்கு தண்ணி கிடக்குது. இப்போது மோட்ரு கிணத்துக்குள்ளே இறக்குறதான இந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. 1 HP சோலார் வாட்டர் பம்ப்பு, 3 இயர் ரீப்ளஸ் வாரண்டி, PMSM டெக்னாலஜி படி பண்ணியிருக்கிறோம். ஏசி பம்பு தான் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்குறோம். அடுத்ததாக சோலார் பேனல்களை இந்த ஜிஏ ஸ்ட்ரக்சர், ஹை எலிவேட்டட் ஜிஏ ஸ்ட்ரக்சரில் பொறுத்துறதான இந்த பணியை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இந்த இடத்த பொறுத்தளவில் நேற்றைய தினம் காலையில் இந்த ஆர்டர் நாங்கள் அட்வான்ஸ் வாங்கியிருந்தோம். அடுத்த நாள் தினம் காலையில் இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணித்தர சொல்லி இந்த வாடிக்கையாளர் கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படைக்கு நம்ம இந்த இன்ஸ்டாலேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுத்துருந்தோம். கிணத்துக்கு வர்றதான இந்த வழிப்பாதை அமைப்பில் தான் இந்த சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்குறோம். அப்போ அவங்க எப்படி கேட்டாங்கன்னா, இந்த இடத்துல என்னோடய வெஹிக்கிள் எல்லாமே அந்த சோலார் பேனலுக்கு கீழே போகணும் அப்படின்றதான அந்த ஒயரம் வச்சு தர சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படைக்கே நம்ம இந்த இன்ஸ்டாலேஷனை பண்ணி கொடுத்துருந்தோம். அடுத்ததாக எங்களோட லைட்னிங் அரெஸ்டர் போஸ்ட்டு, இது எங்களுடைய எல்லா இன்ஸ்டாலேஷன்லேயும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனில் சேஃப்டி எக்யூப்மெண்ட்டாக பண்ண வேண்டிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. இதையும் நாங்கள் மிகச்சிறப்பாக பண்ணி கொடுக்குறோம். சோலார் பேனலோட அமைப்பை பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு 9 அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த உயரம் ஏற்படுத்துகிறபடிக்கு இவங்களோட கல்கோரி பயன்பாட்டில் இருக்கிற JCB வண்டியை நம்ம பயன்படுத்தியிருந்தோம். இந்த ஒயர் கொண்டு போகிறதான இந்த கேபிள் லைனை தரையோடு பதிக்கிறதான பணி இந்த இடத்துல நடந்துகிட்ருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா இந்த இடத்தோட தேவை பார்த்தோம் அப்படின்னா 1 HP இன்ஸ்டாலேஷன் எதுக்கு அப்படின்னா, அதாவது இந்த கிணத்துல எடுக்கிறதான இந்த தண்ணியை நம்ம ஒரு 1000 அடி தள்ளி கொண்டு போய் ஒரு டேங்கில் கொண்டு ஃபில் பண்ணுறதான பர்பஸ்க்காக இந்த சோலார் வாட்டர் பம்ப் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டர் அவுட்புட்டை வந்து நம்ம எடுத்து இந்த இடத்துல கிணத்துக்கு மேல்புறமாக கிணறோட மட்டத்தில் இருந்து மேலே ஒரு 10 அடி உயரத்தில் ஒரு சிண்டெக்ஸ் டேங்க் வச்சு அந்த டேங்கோட கிராவிட்டி மூலமாக நம்ம ஒரு 1000 அடி டிஸ்டன்ஸு கொண்டு போய் இங்கே இருக்கிற இந்த பணியாளர்களோட பயன்பாட்டுக்காக இந்த தண்ணியை கொண்டு போகிற பர்பஸ்க்காக இந்த 1 HP சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்குறோம். இது கேடெக் சோலாரோட சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். இது 1 HP சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். இது 1.5 இன்ச் டெலிவரி, நல்ல ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய வகையில் இந்த சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனை நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இது போலவே உங்களோட இடங்கள்லையும் உங்களுடைய போர் அல்லது கிணத்துக்காக சோலார் பண்ணுற தேவைக்காக நீங்கள் எங்களை ஆல் ஓவர் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளலாம். உங்களோட இடங்களில் போர்வெல் ஓடக்கூடிய நிலை, அதாவது ஒரு கரண்டில் கூட நீங்கள் இப்போ பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. அதிகபட்ச கரண்ட் பில் வந்துட்டுருக்கலாம். அது தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு அதிகபட்ச நேரம் என்னோடய போர்வெல்லோட பயன்பாடு இருக்குது, தண்ணியோட அவுட்புட் பயன்பாடு இருக்குது அப்படின்ற மாதிரியான கமர்ஷியல் பிளேஸாக கூட இருக்கலாம். அல்லது அக்ரிகல்ச்சர் பர்பஸில் அங்கே சோலார் பண்ணுற தேவைக்காகவும் நீங்கள் எங்களை ஆல் ஓவர் தமிழ்நாடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களோட தொடர்புக்கு அப்புறமா உங்களோட இடத்த ஒரு சர்வே விசிட் பார்த்துக்கிட்டு உங்களோட தண்ணீர் தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல அதிகபட்சமாக எவ்வளோ தண்ணி கொடுக்க முடியுமோ அதற்கான இன்ஸ்டாலேஷனை அந்த இடத்துல மிகச்சிறப்பாக பண்ணி கொடுக்க கவனிக்கிறோம். உங்களோட சோலார் வாட்டர் பம்புக்கான தேவையானது இப்போ தான் நீங்கள் நிலம் வாங்கியிருக்கலாம், அந்த இடத்துல விவசாயம் பண்ண விருப்பப்படலாம், போர்வெல் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த போரில் சோலார் அமைக்கிற தேவைக்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அல்லது உங்களோட விவசாய நிலம் ஒரு ஆத்தோரத்து பாசனமாக இருக்கலாம்,
ஒரு மலையடி வாரமாக இருக்கலாம், அடர்ந்த காடுகள் நிறைந்த பகுதியில் உங்களோட விவசாய நிலம் இருக்கலாம், அங்கே மின் வசதி கிடைக்கப்பெறாத நிலை கூட இருக்கலாம், அல்லது உங்களோட போர் அல்லது கிணத்துல ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம், உங்களோட போர் அல்லது கிணறு மூலமாக வாட்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம். இப்படியாக ஆல் ஓவர் தமிழ்நாடு சோலார் வாட்டர் பம்ப் தேவைக்காக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.